கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியின் மூலமாக இவரை சந்திப்பதிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டோடைய வார்த்தையை தியானித்து ஜெபிக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தபடியால் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 56 அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். ஆணுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என்று. இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் அநேக தம்பிமார், அநேக வாலிப தம்பி தங்கச்சிமார் சொல்லுவாங்க, வேலைக்காக எவ்வளவோ அலைகிறேன் ஆண்டி, எத்தனை கம்பெனி நான் ஏறி அலைகிறேன் தெரியுமா, ஒரு வேலைக்குரிய வழி எனக்கு திறக்கப்படவே இல்லை. வாலிப தம்பி தங்கச்சிமார் சொல்லுவாங்க, சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு போயிட்டேன், பெங்களூர் போயிட்டேன், பல தேசங்களில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி எத்தனை கம்பெனி எத்தனை இடங்களுக்கு நான் அலைந்து திரிகிறேன், எத்தனை பேரை நான் எத்தனை நபர்களை போய் சந்திக்கிறேன், ஆனால் வேலைக்குரிய வழி திறக்கப்படலை, அவ்வளோ அலைகிறேன்னு சொல்லுவாங்க. அதே போல் சில சொல்லுவாங்க, நாங்கள் மருத்துவமனைக்கு டாக்டரை பார்க்க முடியாது, அலைகிற அலைச்சல் குறையே இல்லை பாருங்கள், தயவுசெய்து ஜோமனிங்க கோங்கான்னு சொல்லுவாங்க. ஒரு வியாதி போனால் குடும்பத்தில் யாரோ இன்னொருவர் வியாதிப்பட்டுறாங்க, இல்லை ஒரு வியாதி சுகமான இன்னொரு பலவீனம். எப்போ பாருங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சு கொண்டே இருக்கிறோம், ஒரு மருத்துவருடைய ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு சரியில்லை, அப்போ இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இன்னொரு மருத்துவரை பார்க்க முடியாது நாங்கள் அலைகிறோம். இந்த வியாதி குணமாகணுமே, என் குடும்பத்தில் எல்லாம் நல்லா சுகமாக இருக்கணுமேன்னு சொல்லி இந்த வியாதி நீங்க முடியாது நாங்கள் அலைகிற அலைச்சல் குறையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பண தேவை இருக்குது, ஆகையினால உறவினர்களை போய் பார்க்குறேன், என் கூட பிறந்தவர்கள் வீட்டுக்கு நான் அலைகிறேன், ஒரு வழியும் திறக்கப்படலை. அதுக்கு மத்தியில் இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, பேங்க்கில் ஏதாவது ஒரு லோன் கிடைக்காதா, எத்தனை பேங்க்குக்கு அலைகிறேன், நான் அலைகிற அலைச்சலை கர்த்தர் பார்க்கணுமேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் அருமையானவர்களே, வாலிப தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், பலவீனப்பட்டவர்களாக இருக்கலாம், என்ன காரியத்துக்காக நம்ம அலைகிறோமோ, ஒரு சுகம் வேணும்னு சொல்லி அலையலாம், மருத்துவரை பார்த்து ஒரு ஆசீர்வாத வழி திறக்கப்படணுமே சொல்லி அலைகிற அலைச்சலாக இருக்கலாம், ஒரு வேலை கிடைக்கணுமேனு அலைகிற அலைச்சலாக இருக்கலாம். இதை கர்த்தர் எண்ணி இருக்கிறாங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதை எண்ணி இருக்கிறார். அலைகிற அலைச்சல் ஒரு நாள் வீண் போகாது, அந்த அலைச்சலுக்குரிய பலனை கர்த்தர் கட்டாயம் கொடுப்பாங்க. பாருங்க, ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும். ஆபிரகாம் அதிகாலையில் அப்பத்தையும் ஒரு துருத்தியில் தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளில் வைத்து பிள்ளையை அவள்கிட்ட கொடுத்து அவளை அனுப்பி விட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகார் அந்த அப்பத்தையா எடுத்துக்கொண்டு துருத்தியில் தண்ணீரையும் தோளில் மாட்டி கொண்டவளாய் பிள்ளையும் கையில் எடுத்துக்கொண்டு பெயர் சபா வனாந்தத்தில் அலைந்து திரிந்தாள். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆபிரகாம் அவளை வெளியே அனுப்பிச்சாரு, எங்கே போகன்னு தெரியல, என்ன செய்யன்னு தெரியல, பிள்ளையை வைத்துக்கொண்டு என்ன செய்யறது தெரியாத நேரமாக அந்த வனாந்திரத்தில் பெயர் சபா வனாந்திரம் அலைந்து திரிந்தாள். அந்த அலைந்து திரிந்த ஆகாரை கர்த்தர் கைவிட்டாங்களா? அந்த ஆகார் அப்படி அலைந்து திரிகிற நேரம் துருத்தியில் வைத்திருந்த தண்ணீரும் காலியாயிடுச்சு. அவளுக்கும் தாகம் உண்டு, அவளை விட இந்த சின்ன பிள்ளைக்கு மகனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை, தண்ணீர் எங்கேயாவது கிடைக்காத, ஒரு பக்கம் எங்கே போகணும்னு தெரியாதபடி அலைஞ்சிருப்பாங்க, என்ன செய்வதுன்னு தெரியாதபடி அலைஞ்சிருப்பாங்க. பிள்ளையை வைத்துட்டு நான் எப்படி வாழுவேன், ஏதாவது ஒரு வழி திறக்காதா, ஏதாவது ஒரு புகலிடம் கிடைக்காதான்னு சொல்லி அலைஞ்சிருப்பாங்க. அதுக்கு மத்தியில் தண்ணீர் வேற காலியாயிடுச்சு. துருத்தியில் தண்ணீர் காலியான நிமித்தமாக தண்ணீர் துறவு, எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா, எங்கேயாவது ஒரு தண்ணீர் கிடைக்கிற இடத்த நம்ம பார்ப்போமா, ஒரு ஆற்றை பார்ப்போமா, ஒரு குளத்தை பார்ப்போமா, எங்கேயாவது ஒரு தரவை பார்ப்போமான்னு சொல்லி அவங்க தண்ணீருக்காகவும் கூட அலைந்திருக்கிறாங்க. ஆகார் பாருங்க, அதுக்கு மேலே என்ன செய்யனே தெரியல, சோர்ந்து போன நிலைமையில, இழைத்து போன களைத்து போன நிலைமையில என்ன செய்யணும் தெரியாது அலைந்து திரிந்த ஆகார் பிள்ளையை ஒரு செடியின் கீழே படுக்க வைத்து சற்று தூரத்தில் போய் அமர்ந்து அழுகிறாங்க. ஆண்டோடைய சமூகத்தில் அழுகிறாங்க, கண்ணீரோடு காத்திருக்கிறாங்க. அப்போ தான் தேவதூதன் சொல்லுகிறாரு, பயப்படாது,
ஏன் நீ அழுகிற? பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போகும்னு சொன்ன உடனே அங்கே ஒரு துறவை காணும்படியாகவும், தண்ணீர் எடுத்துக்கொள்ளும்படியாகவும், தண்ணீர் குடிக்கிறதுக்கு பிள்ளைக்கு கொடுக்கும்படியாக தனக்கு எடுத்துக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. கர்த்தர் நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் ஆண்டவருக்கு பெயரிட்டாங்க. இன்றைக்கி கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க, என் அலைச்சலை தேவரை நீ அறிந்திருக்கிறேன். நம்மை அறிகிற கர்த்தர் ஆகாரை அறிந்து ஒரு துறவை காணும்படியான கிருபையை கொடுத்த கர்த்தர் அந்த பிள்ளையை பாருங்க பெரிய ஜாதியாக்கினார். அலைந்து தெரிந்த ஆகாரை சும்மா விடலை. ஆதியா 21 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவனை கர்த்தர் பெரிய ஜாதியாக்கினார். இன்னைக்கும் அலைந்து தெரியுறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரியவராய் பெரிய கருணை கர்த்தர் கட்டாயம் செய்வார். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் இதற்காக நான் அலைகிறேன், வழி திறக்கப்படலை. என் பிள்ளையோட திருமணத்துக்காக எத்தனையோ பேரை போய் பார்க்குறேன், அலைகிறேன், ஒரு வழி திறக்கப்படலைன்னு இருக்கலாம். உத்தியோகத்துக்கான வழி என்ன காரியத்துக்காக அலைகிறீங்களோ, உங்கள் அலைச்சலை எண்ணி இருக்க கர்த்தருடைய கரத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தை இன்றைக்கி எனக்காக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. என் அலைச்சலை நீங்கள் எண்ணி இருக்கிறீங்க ராஜா. என் அலைச்சலை கூட பிறந்தவங்களோ உறவினர் யாரும் அறியலை, ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த காரியத்துக்காக நான் அலைகிறேனோ, என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று அலைகிறேனோ, என்ன நன்மையை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அலைகிறேனோ, என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும்னு சொல்லி எதற்காக நான் அலைகிறேனோ, எந்த ஒத்தாசை வரணும் அலைகிறேனோ, எல்லாவற்றையும் தேவரை நீ சகலத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் என்னை அப்படியா நினைவு கூர்ந்து கனப்படுத்துங்க ஆண்டவரே. ஆகாரின் தேவன் இன்றைக்கும் மாறாத தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன். எங்கே போக வழியே இல்லையே, எல்லாம் வனாந்தரமே. என்ன செய்ய தெரியாத ஆகாருக்கு கர்த்தர் வழியை காட்டினாரே, கர்த்தர் ஒரு துறவை காட்டினாரே. இன்னைக்கு அந்த துறவு உங்களுக்காக திறக்கப்படும். வாழ்வதற்கு வழியிலேன்னு இருக்கலாம். ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்பினார். இன்னைக்கு ஒவ்வொருக்கும் ஒரு தேவதூதனை கர்த்தர் வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கி அதனால தான் கர்த்தர் உங்கள் கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற, இந்த நிகழ்ச்சியை கேட்குற உங்களுக்குள்ளாக ஒரு சிலர் கர்த்தர் உணர்த்துறாங்க, இதுக்கு மேலே நான் எங்கே போய் அலைய, எனக்கு அலைய கூட பலன் இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்கள் அலைச்சலை கர்த்தர் எண்ணி இருக்கிறாங்க. அதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறாங்க. எதற்காக அலைகிறீங்களோ அதுக்குரிய வழிகளை கர்த்தர் திறப்பாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் கண்ணீரை விட்டுருங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி அலைச்சலை எண்ணி இருக்கிறீங்க ராஜா, அதற்கான வழிகளை நீங்கள் தான் திறந்து தரணும். என் அலைச்சலை எண்ணி இருக்க இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிங்க. இந்த அலைச்சலை நினைவு கூர்ந்து இந்த அலைச்சலை எண்ணி இருக்க கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு கிருபை பாராட்டுங்க. எதற்காக அலைகிறோ அதுக்குள்ள வழிகளை நீங்கள் தான் திறக்க முடியும். நீங்கள் உதவி செய்யுங்க. நான் சாட்சி சொல்லுவேன், நான் பொருத்தனையோடு செபிக்கிறேன். கர்த்தர் என் அலைச்சலை நினைவு கூர்ந்து ஆகாரின் தேவனாய் கடந்து வந்தார். கர்த்தர் என்னை கண்டார், என் அலைச்சலை அறிந்தார், என்னை மேன்மைப்படுத்தினார், என்னை சந்தோஷப்படுத்தினார், எங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று ஆண்டவரே நான் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் கண்ணீரை ஆண்டவர் சமூகத்தில் விட்டுருங்க. ஆண்டவர் இதை நினைவில் வைத்திருக்கிறாங்க. அதனால் மறுபடியும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாங்க, அலைகிறேன்னு இந்த அலைச்சல் யாருக்கு உண்டு, நான் தான் இப்படி அலைகிறேன்னு சொல்லாதீங்க. இந்த அலைச்சல் மத்தியிலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாங்க. அலையக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பாங்க. இந்த அலைச்சலை கர்த்தர் ஒரு நன்மையாய் மாற்றி கொடுப்பாங்க. இந்த அலைகிற அலைச்சலில் நீங்கள் நினைச்சதை விட மேலான ஒரு வழியை கர்த்தர் திறக்க போகிறாங்க. ஒன்றே ஒன்று, இந்த அலைச்சலை என் கூட கர்த்தர் இருக்கிறாங்க. இதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த காரியமான அலைகிற அலைச்சலை கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறாங்க. அவங்க நேர்த்தியாய் செய்து முடிப்பாங்கன்னு சொல்லி அந்த நிச்சயத்துக்குள்ளாய் காணப்படுங்க. ஆகாரை அலைச்சலை அறிந்த கர்த்தர் அந்த பிள்ளையை பெரிய ஜாதியாக்கினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரியவராய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாங்க. அதனால் தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. இந்த அலைச்சலை என் கர்த்தர் எண்ணியிருக்கான நிச்சயத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கேன். இன்னும் கூட நம்ம பார்க்கலாம். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பாருங்க, தன்னுடைய பலவீனம் மாறும்படியாக அவங்க பல வைத்தியர்களை பார்த்தான்னு போடப்படும். ஒருத்தர் அல்ல, ஒரு மருத்துவமனை, இன்னொரு மருத்துவமனை, இன்னொரு டாக்டர் அலைந்தாங்க. அவங்க பல வைத்தியர்களை பார்த்தாங்கன்னு சொல்லி அலைந்து தெரிந்தாங்க. தான் சுகம் கிடைக்கணும், எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த உதிரப்போக்கில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகணும், இந்த பலவீனத்தை கர்த்தர் எப்படியாவது மாற்றணும், எப்படியாவது நான் இந்த டாக்டரை பார்ப்பேன், இந்த மருத்துவரை பார்ப்பேன், இவங்க சொல்லிட்டாங்க இந்த மருத்துவமனைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுடைய வார்த்தையை அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட ஒரு சகோதரி. அப்போ அநேக வைத்தியரை பார்க்கும்படியே அலைந்த ஒரு சகோதரியும் கூட. அந்த சகோதரி பாருங்க, தான் வைத்திருந்த பணத்தெல்லாம் செலவழித்த ஒரு சகோதரி. எப்படியோ சுகம் அடைஞ்சால் போதும், பலன் அடைஞ்சால் போதும், இந்த வியாதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டா போதும், இந்த உதிரப்போக்கு நின்று போனால் போதும், அந்த நிலைமையில் அவங்க அப்படியா பல மருத்துவரை பார்க்கும்படியாக அலைந்த சகோதரி இயேசு வருகிறார் என்பதை அறிந்த உடனே
கர்த்தரை பார்க்கும்படியாய் போகிறாங்க. அப்படிப்பட்ட அலைச்சலுக்குள்ளாய் கடந்து போகிறாங்க. அங்கே போனால் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஒரு விசுவாசம், ஆண்டோடைய வசத்துக்கு நுண்ணியை நான் தொட்டுட்டா கூட போதும், அவர்கிட்ட இருக்கிற வல்லமை என்னை குணமாக்கும். அப்படி அலைந்து திரிந்த சகோதரிக்குள்ள கர்த்தருடைய வல்லமையில் ஒரு விசுவாசம் காணப்பட்டது. அப்படி வல்லமை என்னை கடந்து வந்துட்டா போதும், அப்படி வல்லமை எனக்கு ஊற்றப்பட்டுட்டா போதும். அநேக வைத்தியர்களை கைவிடப்பட்ட தீராத இந்த வியாதி, அத்தனை பணத்தையும் செலவழித்து குணமாக்கப்படாத இந்த வியாதியை ஒரு இமை பொழுதிலே கர்த்தருடைய வல்லமை என்னை தொட்டுட்டா அந்த வல்லமையினால் நான் சுகமாவேன், கர்த்தருடைய வல்லமையினால் நான் விடுதலை பெற்றுக்கொள்வேன், கர்த்தருடைய வல்லமையினால் இந்த தீராத உதரப்போக்கிலிருந்து நான் விடுதலையாகி சந்தோஷமாக இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கர்த்தருடைய வல்லமையை நம்பி போகிறாங்க. ஆண்டோடைய வசத்தை நுனியை தொட்டாங்க. அந்த நிமிடமே ஆண்டோடைய வல்லமை புறப்பட்டு வந்து அந்த நிமிடமே அவங்க சுகம் பெற்றாங்க. ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஆண்டவர் கேட்குறாங்க, என்னை தொட்டது யார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று அறிந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. அந்த சகோதரிக்குள்ள பயந்து ஆண்டோடைய சமூகத்தில் போய் நடந்ததை எல்லாம் சொல்லுகிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாங்க பாருங்கள், வல்லமையை நம்பி போனாங்க. ஒவ்வொரு மருத்துவராய் பார்க்க முடியாது அலைந்து தெரிந்த சகோதரியை, என் அலைச்சல்களை தேவரீர் நீ எண்ணி இருக்கிறீர், அறிந்திருக்கிறீர் இந்த வார்த்தையின்படி அதை அறிந்த கர்த்தர் பாருங்கள் அந்த சகோதரியை குணப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய வல்லமையை நம்பும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தாங்க. அந்த சகோதரி ஆண்டவருடைய வல்லமையை நம்பினாங்க. ஆண்டவர் பாருங்கள் அதை உணர்ந்த கர்த்தர் கேட்குறாங்க, என்னை தொட்டது யார், பயந்து போய் ஆண்டவர் சமத்துக்கு முன்பாக போகிறாங்க. ஆண்டவர் என்ன அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, நீ சமாதானத்தோட கூட போ. அவங்க வேதனை நீங்கள் தான் வந்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நீ வேதனையை நீக்கித்தாரு, நீ சுகமாயிரு வாழ்த்துறாங்க. அது மாத்திரமில்லை, எல்லாத்துக்கும் மேலான ஒரு சமாதானம், நீ சமாதானத்தோட கூட போ. கர்த்தர் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறாங்க. அலைச்சலை அறிந்த கர்த்தர். இந்த அலைச்சலை இன்னைக்கு யாருக்கு தெரியும்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் இப்படி அலைகிறேனே ஆண்டவர் கூட பார்க்கலேன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒரு சிலருக்குலாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது, இப்படிலாம் அலைகிறேனே இந்த கர்த்தர் பார்க்கக்கூடாதா? இல்லை, கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி கர்த்தர் உங்கள் கூட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. நான் அலைச்சலை அறிந்து இருக்கிறேன், நான் எண்ணி இருக்கிறேன், அதுக்குரிய கணத்தை நான் கொடுக்க போகிறேன், நான் உன்னை உயர்த்த போகிறேன், இவ்வளோ அலைச்சல், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், இவ்வளோ பெரிய காரியம் நடக்கும் நான் எண்ணி கூட பார்க்கவில்லை என்று உங்கள் நாவு சொல்லும்படியான வழிகளை கர்த்தர் திறக்க போகிறாங்க. கர்த்தர் உங்கள் கூட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. எந்த காரியத்துக்கு அலைகிறீங்களோ அருமையான வாலிப தம்பி, அருமையான சகோதரி, கர்த்தர் உங்களை கண்ணோக்கி கொண்டு இருக்கிற கர்த்தர். ஆக நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்ட வண்ணமாக கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனியாக அலைகிறீங்க, அதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மருத்துவமனையாக சுகத்துக்கு அலைகிறீங்க, அதை கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. எங்கேயாவது ஆசீர்வாதம் வழி திறக்கப்படாதான்னு அலைகிற ஒருத்தவங்களாக பார்க்க போகிறீங்களே. எத்தனை பேர் கதை அடைச்சிட்டு கதை கூட திறக்காமல் இருக்காங்கல்ல. எத்தனை பேர் உங்கள் உள்ள நொறுங்கும்படியாக வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாங்க இல்லையா. இதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் எண்ணி பார்த்து நினைவில் வைத்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் நினச்சி பார்த்துறாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாங்க. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த வியாதிக்கு இப்படி ஒரு முற்றிலும் ஒரு நீங்கிப்போ நான் நினச்சி கூட பார்க்கல என்று சொல்லும்படியாய் கர்த்தர் உற்று கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. உங்கள் நாவு சொல்ல போகுது, நான் இப்படி ஒரு விடுதலை பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல, இப்படி ஒரு சுகம் உண்டாக நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படி எனக்கு இவ்வளோ பெரிய உத்தியோகம் கிடைக்க நான் எத்தனையோ சாட்சி சொல்லலாம். வாலிப தம்பி தங்கச்சிமார் ஊழியத்தின் பாதையில் சொன்ன சாட்சிகள் எத்தனையோ சாட்சியை சொல்லலாம். இப்போ கூட ஒரு சாட்சி என கர்த்தர் நினைப்பூட்டுறாங்க. அருமையான ஒரு தம்பி, பாளையங்கோட்டை பகுதியில் தான் அருமையான தம்பி, கஷ்டப்பட்ட தம்பி, தகப்பன் கிடையாது. அவனுடைய பெயர் விஜய், உடைய தாயாருடைய பெயர் ஆலிஸ். அவங்க ஸ்ரீபுரத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த வாலிப சகோதரிக்கு தகப்பன் சின்ன வயசில் 2 வயசுலேயே தவறி போயிட்டாங்க. ஆலிஸ் அவங்க தாயார் தான் கஷ்டப்பட்டு மகனே, அவங்க ஒரு மகளும் உண்டு, படிக்க வைத்தாங்க. படித்து என்ஜினியரிங் கல்லூரி முடித்த பிற்பாடு அந்த அருமையான வாலிப தம்பிக்கு எங்கே வேலைக்கு போனோம் ஒன்றுமே தெரியும், எங்கே அப்ளிகேஷன் வேணால் அவ்வளோ தூரம் விவரம் தெரியாத ஒரு குடும்பம். தாயார் அவ்வளோ தூரம் படிக்காத ஒரு தாயார் ஆலிஸும் கூட. என்ன செய்யனே தெரியாத ஒரு நிலைமை. கூட படித்த நண்பர்கள் மூலமாய் ஒரு அப்ளிகேஷன் போட்டு மெட்ராஸுக்கு வாடா, வந்தால் தான் இங்கேருந்து கம்பெனியாக பார்த்தா தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்கள், தன்னுடைய நண்பர்களோடு சென்னை பட்டணத்தில் போய் தங்கியிருந்த எங்கேயாவது வேலை கிடைக்காதான்னு சொல்லி அவங்க தங்கியிருந்த ரூம்லேயே தனக்கும் ஒரு ஒத்தாசை கிடைக்கும்படி அங்கே போனாங்க. சென்னை பட்டணத்துக்கு போய் அவங்க கூட இருந்த நண்பர்களோடு கூட தங்கியிருந்து அந்த தம்பி ஏறாத கம்பெனி கிடையாது. அவங்க அம்மா சொல்லுவாங்க, அக்கா அங்கே இருந்து நாள் முடிந்ததை அனுப்பி வைக்கிறேன்,
எத்தனை கம்பெனி ஏரியா அலையிறான். நல்லா ஜெபிக்கிற ஒரு தாயார் அவங்க சொல்லுவாங்க, இவன் அலைச்சலை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணும்க்கா, பார்த்துட்டா போதும், கர்த்தர் கட்டாயம் கண்ணோக்கி பார்ப்பா, ஏன்னா அதுக்காக ஜெபிக்கிறோமே. நிஜமாகவே சாட்சியாக சொல்லுகிறேன், அருமையாக இதை செய்தியை கேட்குற அருமையான வாலிப தம்பி தங்கச்சிமா, தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. எந்த ஆசீர்வாதத்துக்கு அலையிறீங்களோ அந்த அலைச்சலை கர்த்தர் எண்ணி இருக்கிறாங்க. அந்த தம்பியை பாருங்கள், ஏதோ முதல்ல ஒரு சின்ன ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்தது. அந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு திரும்ப அலைஞ்சான். ஒவ்வொரு கம்பெனியாக அலைஞ்ச ஒருத்தவங்களா போய் பார்க்க போனேன். பல இடத்துல அப்படியே விரட்டி அனுப்புகிற நிலைமை தான். ஆனால் கர்த்தர் எண்ணி இருந்தார். கர்த்தர் அலைச்சலை அறிந்து இன்றைக்கி நல்ல ஒரு கம்பெனியில் சென்னை பட்டணத்தை அருமையான அந்த வாலிப சகோதரன் வேலை பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த தாயுடைய ஜெபம், அந்த வாலிப சகோதரனுடைய ஜெபம் இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி கொடுத்த வார்த்தையின்படி, ஆண்டவரே இந்த அலைச்சலாக நீங்கள் எண்ணி இருக்கிறீங்க, இதை நினைவு கூறுகிறீங்க, அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அந்த அர்ப்பணிப்போடு காத்துருங்க. காத்த உங்கள் வாழ்க்கையில் பெரியவராய் பெரிய கரையில் கத்த செய்து கத்த உங்களை மகளை செய்வாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே தேவரே அலைச்சலை அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளில் என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக என்னென்ன நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவர் அலைகிறாங்க எல்லாவற்றையும் நினைவுகிற கர்த்தருடைய ஆளுகை இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மீது கடந்து வருவதாக ஆண்டவர் ஒவ்வொருடைய அலைச்சலை அறிந்து நினைவுகிற கர்த்தர் ஆண்டவரே இவர்களுக்கான ஆசீர்வாத வழியை கர்த்தர் திறந்து தாருங்க ராஜா. வேலையில் காணப்பட்ட தடைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில், திருமண தடைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில், மருத்துவமனையா ஏறி ஏறி அலைகிறேன்னு சொல்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் சுகபலன் உண்டாவதாக. ஆவியானவரை இன்னும் ஆண்டவரை தப்பனே கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதம் திறக்கப்படாதா, ஒரு ஆசீர்வாதத்துக்காக வழி திறக்கப்படாதா என்று ஆண்டவரே எங்கெங்க அலைகிறாங்க எல்லாரும் அலைச்சல அறிந்த கர்த்தர் ஆண்டவரே இன்னைக்கு இரக்கமுள்ள தேவனா யாகாரின் தேவன் ஆண்டவரே ஆவியானவர் இறங்கி வந்து ஆண்டவர் செயலாற்ற போற தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. இன்னைக்கு வார்த்தையின்படி ஆண்டவரே உங்க சமூகத்துல கர்த்தர் அந்த அலைச்சலை எண்ணி இருக்கிறார். கர்த்தரை அலைச்சல் நினைவு கூர்ந்து இருக்கிறார். அவர் ஏற்ற வேளையில் கனப்படுத்த அந்த விசுவாசத்தோடு ஸ்தோத்தரித்து ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தர் கனப்படுத்தி என் கர்த்தர் பெரியவராய் பெரிய காரியங்களை செய்ய போற தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உங்க வல்லமுள்ள கர்த்தர் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மெய்யாகவே இந்த வார்த்தையின்படி நான் ஜெபித்தேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தால் இந்த சாட்சியில் எழும்பும்படியாய் கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய ஆள்கை என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மீது கடந்து வருகிறபடியால் நன்றி. உங்க நாமத்தை கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாங்க. அலைந்து திரியிறனே அலைச்சலை கர்த்தர் கூட பார்க்கலேன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் பார்த்துட்டாங்க, கர்த்தர் அதை நினச்சிட்டாங்க, கர்த்தர் அறிந்து இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி உங்கள் கூட பேசி இருக்கிறாங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்தால் உங்கள் நாவு சொல்லும்படியாய் கர்த்தர் வழிகளை திறப்பாங்க. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.